welcome back to Savi's Kitchen Creation. Today I am making a tomato pickle. நான் தக்காளி தொக்கு பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நல்லபடியா தக்காளியை வாஷ் பண்ணிக்கங்க. வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமும் தண்ணி இல்லாம அதை தொடச்சு வெச்சுக்கங்க. சரியா? We have to cut the tomatoes. Okay, and make sure that you remove this top part of டொமேட்டோ. இந்த மேலே இருக்கிற அந்த துதியும் நம்ம எடுத்துடணும். சரி, இது ரொம்ப மெலிசாக கட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இது 4 பீசஸாகவும் கட். ஸோ இட் வில் குக்கிங் ப்ராசஸ் வில் பி ஃபாஸ்ட் இன் திஸ் கட்டிங். இப்போது பெருசாக கட் பண்ணுவாங்க தெரியுமா, இவ்வளோ பெருசாக. ஸோ இப்படி கட் பண்ணியும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம எல்லா தக்காளியுமே கட் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுப்போம். எல்லா தக்காளியும் நல்லபடியாக கட் பண்ணியாச்சு. திக்கான ஒரு கடாய், பாட்டம் இருக்கிற ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஏன்னா தீஞ்சிடக்கூடாது இல்லையா, அதனால. ஓகே, ஐம் யூஸிங் அ ஜிஞ்சலி ஆயில். யா யூஸ் அ திக் பாட்டம் கடாய் ஃபார் திஸ் டு மேக்கிங் பிகாஸ் இட் ஷுட் நாட் பர்ன் ஃப்ரம் பிலோ. நல்லபடியாக சூடாகட்டும் எண்ணெய். சரியா? எண்ணெய் நல்லபடியாக சூடாயிடுச்சு. நம்ம இப்போ தக்காளியை ஆட் பண்ணுவோம். Mix this. I'm using 2.5 kgs of tomato. நீங்க இதை கம்மியாவோ பண்ணிக்கலாம். சரியா? And make sure you use gingerly oil to make any kind of pickle. Okay? It's up to you, but gingerly oil will give a more taste. Let it cook nicely. I will close the lid and allow it to cook. நல்லபடியா வெந்துட்டோம். இங்கே பாருங்க, நான் ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அது நான் சுட தண்ணியில் ஊற போடணும். சரியா? Take a big lemon size of tamarind and soak it in a hot water. நான் புளியை வந்துட்டு நல்லா இந்த கல் வச்சு ஸ்மாஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சூடாக இருக்கு. நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த புளி தண்ணியை வச்சுப்போம். நல்லபடியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. வெந்திருப்பா பார்ப்போம். ஸ்மாஷ் பண்ணுற அளவுக்கு அது குக் ஆகணும். இப்போது ஒரு அளவுக்கு குக் ஆகிருக்கு. அதில் 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு, salt to taste. I have added 1 teaspoon of turmeric powder. Okay, so salt to taste. It's a pickle. We have to add little more salt, okay, compared to other dishes. Mix this well. நல்லபடியா கலரி விடுங்க. இந்த டொமேட்டோ ஜூஸ் எல்லாமே நல்லபடியா ட்ரை ஆகணும். இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது ஊற்றிடுவோம். ஆட் tamarind pulp and mix it again. பாருங்க, எல்லாம் நல்லபடியாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு புளி தண்ணி ஊற்றின உடனே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் புளியை யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி அது தக்காளியில் புளிப்பு தன்மை இருக்கும். இது நான் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால புளி ஊற்றிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் புளிப்பாக நல்லா இருக்கும் இல்லையா. எப்போவுமே நம்ம ஊறுகாய் பண்ணால் அந்த புளிப்பு தன்மை இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 7 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், மீன்ஸ் இந்த டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, அது ஃப்ரை பண்ணிடுவோம். கோல்டன் ப்ரௌன் வர மட்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்போ இது சைடில் வச்சுருவோம். 10 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, மஸ்டர்ட் சீட்ஸ் 10 டீஸ்பூன்ஸ். இதுவும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணால் வெடிக்கிறது ஸ்டாப் ஆகிடும், வெளியெல்லாம் தெரிக்காது. சரியா? இங்கே பாருங்கள், நம்ம ஸ்டாப் பண்ணால் வெளியெல்லாம் வரும்.
ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுவும் மிக்ஸி ஜாரில் போட்டுப்போம். எவ்வளோ வெந்திருக்கு பார்ப்போம். கலர் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்கா? சரி பாருங்க, இது இவ்வளோ இப்படி ஆயிருக்கு, இவ்வளோ கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப அந்த பேஸ்ட் மாதிரி இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு இந்த மாதிரி தொக்கு மாதிரி இருந்தால் பிடிக்கும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இது கொஞ்சமாக எடுத்து நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறேன். அதனால இது கொஞ்சம் சில்லன் ஆகட்டும். மீன்வாயில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வறுத்து வச்சுருந்த கடுகு அப்புறமா வெந்தயத்தை பவுடர் பண்ணிக்கிட்டோம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. Take a pan, add again a gingerly oil. எண்ணெய் நல்லபடியாக சூடாயிடுச்சு. Oil is really hot. Add mustard seeds. Tyra, curry leaves. Dry chili, 3 numbers, garlic, now switch off the flame. Add a half teaspoon of hing. பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் அதே எண்ணெயில் இது வெந்துடும். சரியா? ஸோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே எல்லாமே போடணும். 7 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் போடணும். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்ச வெந்தயம் அப்புறமா கடுகோட பவுடர். உங்களுக்கு தோணிச்சுன்னா இது ரொம்ப அதிகமாக இருக்குன்னுட்டு நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் இதையும் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த ஆயிலில். இப்போது கொஞ்சமாக எண்ணெய், ஆட் லிட்டில் பிட் ஆஃப் ஆயில். அந்த வெந்தயம் அந்த பவுடர் ஜார் இருக்கு இல்லையா, அதுலேயே கொஞ்சமாக அந்த தக்காளி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிப்போம். ஃபுல்லாக வேண்டாம், கொஞ்சமாக. இது ஆப்ஷனல். ஓகே, நீங்கள் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கிறேன். எனக்கு அது கொஞ்சம் தொக்கு மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில். அது பாருங்கள், இதுவும் நான் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கல, கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. ஆனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சரியா? இது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இது ஆஃப் பண்ணியிருந்தோம் இல்லையா, பாருங்கள் அதுலேயே நல்லபடியாக இதாக இருக்கு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வைப்போம், ஏன்னா பேர்ன் ஆகக்கூடாது. அதனால் இதில் சிம்மில் வச்சுட்டு ஒரு 1 minute or 2 minutes அவ்வளோதான், ஜாஸ்தி வைக்க வேண்டாம். இது நல்லபடியாக வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சமாக ட்ரைனஸ் வரணும். இது 2 minutes ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரியுதா, இந்த சைட்லலாம் ஒரு மாதிரி பபிள் வந்துட்டுருக்கு, அதுவே போதும். இது நல்லபடியாக கழிச்சு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. சரியா? இப்போ இந்த மசாலா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடுவோம். இது கூட ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுப்போம். ஆட் ஜாகரி. ரெட் கலராக வந்திருக்கு. நம்ம எதுக்காக நம்ம ஆயிலில் அந்த மிளகாத்தூள் போடுறோன்னா அது ரெட் கலர் அப்படியே இருக்கும். நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணால் அந்த ரெட் கலர் வராது, அதனால தான். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும். திக்காகி அந்த எண்ணெய் மேலே வரணும். இட் மீன்ஸ் தட் இட் இஸ் கம்ப்ளீட்லி குக்ட். பாருங்கள், இந்த எண்ணெய் தெரியுதா உங்களுக்கு, அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு. மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம்.
இந்த கடாயில் சைடில் பிடிக்காமல் வருது இல்லையா, இன்னும் கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். பாருங்கள், மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே திருப்பி அந்த ஆயில் அது கூட சேர்ந்துடுச்சு. இப்போ திருப்பி அந்த எண்ணெய் பிரிஞ்சு திருப்பி வரணும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்துட்டுருக்கு திருப்பி. யூ கேன் சுவிட்ச் இட் ஆஃப் ஹியர் இட் செல்ஃப் அண்ட் கூல் இட் அண்ட் சர்வ் இட். Otherwise you want to store for a long time and you have to do it this process for little more time. Okay, பாருங்க எண்ணெய் எல்லோ வந்திருக்கு. So it is done. ஒரு ஹேர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 monthsக்காக வரும். இங்கே வெளியே வச்சா only for 3 to 4 weeks depends on how you have cooked. இப்போ நான் இது வச்சா அட்லீஸ்ட் எனக்கு 2 மாதம் வரைக்கும் வெளியே வைக்கலாம்னா இது அவ்வளோ கொஞ்சம் கூட தண்ணி படாமல் நல்லா சுத்தமாக பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நல்லபடியாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். யூ கேன் ஸ்டோர் இட் ஃபார் அ லாங் டைம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இது டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சமாக நீங்கள் அதில் வெல்லம் மீன்ஸ் அந்த வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சால்ட் கம்மியாக இருந்தால், இப்போ சால்ட்டோ இல்லை காரமோ ஏதாவது கம்மி இருந்தால் இப்போ ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ண விட்டுருங்க. சரியா? இல்லைன்னா உங்கள் கடாய் ரொம்ப திக்காக இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே நல்லபடியாக cool down completely, then you store it in a hair tight container. பாருங்க, இது மிக்ஸ் பண்ணும்போது பாருங்க கொஞ்சமும் ஒட்டாமல் எவ்வளோ நல்லா வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? கலர் கொஞ்சம் வேரியேஷன் ஆகுது, ஆனால் இதுதான் கலர். ஆக்சுவலி ப்ராப்பர் ரெட் கலராக இருக்குது அந்த தக்காளிக்கும் அந்த மிளகா பவுடருக்கும். ஓகே, செம்ம கலர் அண்ட் டேஸ்ட் செம்மையாக இருக்குது. இந்த பூனெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் செம்மையாக இருக்குது. நான் 2.5 கிலோ தக்காளி போட்டதுக்கு பார்த்தீங்களா, நான் தக்காளி போடும்போது அது ஃபுல்லாக இருந்தது. இப்போ அது வதங்கி எத்தனோண்டாக இருக்குது. It is almost done. Switch off the flame, let it cool in room temperature and you can remove it and serve, or you can store it in a airtight container. நான் தக்காளி தொக்கு இல்லை ஊறுகாய் ஏதாவது சொல்லலாம். இட்ஸ் யம்மி டேஸ்டி. நான் ஹேர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சா செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் ட்ரை திஸ் ரெசிபி அண்ட் லெட் மீ நோ ஹவு இட் இஸ் டர்ன் டு யூ. ப்ளீஸ் லைக், share and subscribe. See you in the next video. Bye bye.